ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் முன்னதாக எழுந்து வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படி வாங்க, சபையார பார்த்த மாதிரி இல்லை, இப்படி வாங்க, அப்படி பார்த்த மாதிரி இல்லை, நீங்கள் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கப்படும். உங்கள் விசுவாச அறிக்கையை சபைக்கு முன்பாக தேவ சமூகத்தில் நீங்கள் தெரிவிக்கும்படிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஒரு பாடல் பாடணும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? உங்கள் பாவத்தை இயேசு மன்னிச்சிட்டார் என்ற நிச்சயம் இருக்கா? உங்களுக்கு இருக்கா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து வருவார் என்கிற விசுவாச நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? ஏசப்பா மறுபடியும் வருவார்னு. ஏசப்பா உங்களுக்காக மரிச்சார், திரும்ப வரப்போகிற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கிறிஸ்துவுக்காக இது முதல் கொண்டு உங்களுடைய நல்ல முன்மாதிரியான வாழ்க்கையை சமுதாயத்திற்கும் உறவினர் மத்தியிலும் வாழும்படியாக நீங்கள் உங்களை இன்றைக்கு ஒப்புக் கொடுக்க தீர்மானிக்கிறீங்களா? கடவுளுக்காக இது முதல் வாழ்வீங்களா? எந்த சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவை விட்டு விலகும்படியாக உறவோ பொருளோ பணமோ எது வந்தாலும் கிறிஸ்துவை விட்டு பிரியாமல், அவள் சொல்வது போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கிறவன் யார் என்கிற அந்த முழு நிச்சயத்தோட ஒரு வாழ்க்கையை நீங்கள் தொடர விரும்புகிறீங்களா? நீங்களும் பணமோ பொருளோ எதை காட்டினாலும் ஏசப்பா விட்டு விலகாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தொடர விரும்புகிறீங்களா? தெரியுமாக இந்த வேளையிலே இவர்கள் தேவனுக்கு முன்பாகவும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற திருச்சபைக்கு முன்பாகவும் இவர்கள் தங்கள் வாக்கை தெரிவித்திருக்கிறார்கள். கர்த்தர் இவர்கள் அறிந்த விசுவாச அறிக்கையின்படி இவர்கள் தொடரும்படியாக கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக தீர்மானித்திருக்கிற இந்த காரியத்தில் கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது நாம் ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். ஆண்டவர்கள் கொடுத்த வாக்கை உறுதி செய்து கடைசி வரை அதை பின்பற்றி நடக்க ஆண்டவர் அருள் செய்யும்படியாக நாம் வந்திருக்கிற எல்லாரும் முழங்கால் படிடுவோம். இப்பொழுதும் இவர்கள் புதிதாக பிறக்கும்படியாக இருக்கிற அந்த ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற இவர்களை கர்த்தர் தொடர்ந்து கரம் பற்றி நடத்தும்படியாகவும் செய்த உடன்படிக்கையில் உறுதியாய் நிற்க கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இவர்கள் கிருபை பாராட்டும்படியாக நாம் ஜெபம் செய்யும்படியாக இருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இப்பொழுது உங்களுடைய கரங்களை இவர்களுக்கு நேராக நீட்டி, ஆண்டவரே இவருடைய வாழ்க்கை, ஆண்டவரே தொடர இருக்கிற இந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். பரலோக நாட்டியத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகிறது போல இந்த பூமியில் எங்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சி திருச்சபைக்குள்ள எங்களுக்குள்ளே உண்டாகும்படியாக இந்த நாளை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி இவர்கள் கொடுத்த வாக்கில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மனசில் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம், ஜெபிப்போம். கிருபைக்கு பாத்திரரே, கர்த்தாவே இந்த நாளிலே இவர்கள் தங்கள் வாக்கை விசுவாச அறிக்கை உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக ஆண்டவரே இவர்கள் அறிக்கை செய்து ஆண்டவரே அதை தெரியப்படுத்தியிருக்கிறார். அப்பா கூடி வந்திருக்கிற சபைக்கு முன்பாக இவர்கள் ஆண்டவரே அப்பா செய்திருக்கிற இந்த ஆண்டவரை விசுவாச அறிக்கையை இறுதி வரை காத்து கொள்ளும்படியாக உடைய வருகை மட்டும் அல்லது ஆண்டவரே இந்த உலகத்தை எந்த நாளில் நீ எடுத்துக்கொள்ள சுத்தமாக இருக்கிறோம், மரணமோ அல்லது உடைய வருகையோ எது இந்த உலக வாழ்க்கை விட்டு பிரிக்க கூடுமோ அந்த நாள் வரையிலும் ஆண்டவரை உறுதியாய் ஆண்டவரை எடுத்த தீர்மானத்தில் ஆண்டவரை முன்வைத்த காலை பின்வைக்காதபடி எந்த சூழ்நிலையிலும் எதற்கும் மயங்கி ஆண்டவரே விசுவாசத்தை ஆண்டவரை இழந்து போகாதபடி விசுவாசத்திற்கு எதிராக எழும்பாதபடி எல்லாவற்றையும் நீ காத்துக் கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபையில கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இருக்கிற இந்த 4 பேரையும் கர்த்தர் தாமே தொட்டு ஆசீர்வதிங்க, செய்த எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.